Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான stuffed bun ரெசிபி பார்க்க போறோம். இது bunny carrot cook with Comali Aswin பண்ண ரெசிபி தான். இது ரெண்டு மெத்தட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மெத்தட் வந்து ஃப்ரை பண்றது, இன்னொன்னு ஓவன்ல பேக் பண்ணி எடுத்தது. பார்த்தாலே தெரியும் இது எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. இது ஃப்ரை பண்ண bun தான். சூப்பர் பெர்ஃபெக்ஷனோட வந்திருக்கு. சோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3/4 கப் lukewarm milk எடுக்கிறோம். இது மிதமான சூடு தான் இருக்கணும். அதிகமான சூடு இருந்தா yeast ஆக்டிவேட் ஆகாது. சோ இதுல வந்து 1/2 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் yeast ஆட் பண்ணிருக்கேன். நீங்க dry yeast வேணாலும் ஆட் பண்ணலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவு sugar சேர்க்கணும். sugar சேர்த்தா தான் இந்த yeast வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 minutes அப்படியே மூடி போட்டு வச்சிரலாம். இப்போ after 5 minutes yeast நல்லா பொங்கி ஃபோமியா வந்திருக்கு. இந்த டைம்ல இதல 2 கப் மைதா சேர்க்கிறேன். இங்க wheat flourல இது பண்ணலாம். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணலாம். இதோட தேவையான அளவு warm water சேர்த்து நம்ம இத வந்து mix பண்ணி நல்லா சாஃப்ட் டோவா நீட் பண்ணனும். இதல நம்ம warm water தான் ஆட் பண்ணனும். இப்போ இந்த மாவு ஆல்மோஸ்ட் கம்பைன் ஆகி வந்தது. இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்கிறோம். நீங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்தாலே போதும். நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இத மூடி போட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அந்த டைம்ல இந்த டோ வந்து டபுள் சைஸ் ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிரலாம். ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்திருக்கேன். இதல ஒரு 5 garlic நல்லா ஃபைனா சாப் பண்ணது அத சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது கோல்டன் கலர் ஆறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணனும். ஃப்ரை பண்ணும்போது நல்ல அரோமா வரும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதல 1/2 கப் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணது கூடவே 1 கப் கேரட் சேர்க்கிறேன். தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். 1/2 கப் cabbage, 1/2 கப் capsicum. இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணா போதும். ஓவரா குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஃபில்லிங் உங்க விருப்பப்படி எந்த மெத்தட்ல வேணா நீங்க பண்ணிக்கலாம். இதல வந்து ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணலாம், அல்லது பொட்டேட்டோ, கிரீன் பீஸ் அந்த மாதிரி சமோசாக்கு ஃபில்லிங் பண்றது மாதிரி நீங்க ஃபில் பண்ணி இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் ஃபில்லிங் தான், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கேரட் தான் இதோட மெயின் இன்கிரிடியன்ட். அதனால தான் நான் கேரட் அதிகமா ஆட் பண்ணிருக்கேன். 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சு இது வதங்கினதும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரலாம். இந்த டைம்ல இதல 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே நான் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிருக்கேன். உங்க கையில இருந்தா ஆட் பண்ணா போதும். இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து இத நல்லா mix பண்ணி மாத்தி வச்சிரலாம். இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஆஃப்டர் 1 hour நம்ம இந்த டோ ஓபன் பண்ணி பாக்கும்போது இது நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த டைம்ல இத பிரஸ் பண்ணி இதோட ஏர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணி எடுக்கலாம். கவுண்டர் டாப்ல கொஞ்சமா மைதா டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாவு வந்து நான் கொஞ்சம் பிசைஞ்சு எடுக்கிறேன். இப்போ இத வந்து சின்ன சின்ன பால்ஸா நம்ம பார்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த அளவு மாவுல நான் வந்து 8 பன்னுக்கான பால்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். இப்போ லைட்டா மைதா டஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பாலா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி எடுக்கிறோம். இது நடுவுல நம்ம ஃபில்லிங் வச்சு கொடுக்கலாம். இதோட நான் சீஸ் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது mozzarella சீஸ். இது ஆப்ஷனல் தான், இருந்தா மட்டும் ஆட் பண்ணா போதும். இத ஆட் பண்ணாமலும் இது டேஸ்டியா தான் இருக்கும். இப்போ சைடுல இருந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு பால் ஷேப்ல நம்ம கொண்டு வரணும். ஃபில்லிங் வெளியில வராத அளவுல நம்ம இத ஃபோல்ட் பண்ணனும். இப்போ இத கரெக்ட்டா ஷேப் பண்ணிட்டு ஒரு ட்ரேல மாத்திரலாம். இப்போ பன் நல்ல ஷேப்பா வந்திருக்கு. இதோட சைஸ் இன்னும் இன்கிரீஸ் ஆகும். சோ அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இத அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஓவன்ல பேக் பண்றதுக்காக நான் வந்து மில்க் வாஷ் பண்ணி கொடுக்கிறேன். நீங்க எக் வாஷும் பண்ணலாம். இது எக்லெஸ் ரெசிபிங்கிறதுனால நான் மில்க் வாஷ் பண்ணிட்டு அது மேல கொஞ்சமா இட்டாலியன் சீசனிங் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து 220 டிகிரி ப்ரீஹீட்டட் அவன்ல 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக 4 பன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஆயில் ஹாட்டா இருக்கு. ஃப்ளேம் மீடியம்ல வச்சிட்டு இந்த பால்ஸ் வந்து 1 பை 1 சேர்த்து
நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரையும் இது பண்ணலாம். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது பன் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது ஆயில் அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிற ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது ஒன் சைட் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் நம்ம பெரட்டி போடலாம். இதோட சைஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பன்னும் நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்பாக நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ பன் நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதே மெத்தடில் ரிமைனிங் பன்ஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஓவனில் வச்ச பன்னும் ரெடி ஆகிடுச்சு. அது மேலே நம்ம கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதோட க்ரஸ்ட் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண பன் வந்து ஃப்ரை பண்ணதும் ரொம்ப கிறிஸ்பியானது மாதிரி இருக்கும். டைம் ஆக ஆக நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.